முதல்ல உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ சார் தெரிய வந்துச்சு? காலையில் எனக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. என்ன எங்கே யார் சொன்னால் என்னான்னு கேட்டேன். இல்லை நாங்கள் பார்த்தோம், மீடியாவில் வந்தது. இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முதல் வாரம் தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நான் அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே ஃபோன் பண்ணால் அவர் ஃபோன் வந்து என்கேஜாக இருக்குது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டேன் நான், யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்து, தேவியின் திருவிளையாடன்னு ஒரு படம் ஸ்ரீதேவியோடு எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதில் வந்து ராஜேஷ் வந்து ஆக்ட் பண்ணார் கூட. அந்த டைமில் அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் பார்க்கும்போது குட்டி சிவாஜி சார் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் அவர் எப்போவுமே குட்டி சிவாஜின்னு நான் கூப்பிடுவாங்க. ராஜேஷ் சார் பயங்கர ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தானே சார்? அது அவருடைய, என்னை வச்சு யாரும் அவருடைய பயோபிக் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சிவாஜி சார் பயோபிக்னாரு. ஏன் நம்ம எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக எடுப்போம்னு சொல்லி நம்ம பிரபு சாரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த அவருடைய பயோபிக்கை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அது விஷயமாக தான் லாஸ்ட் வீக் நாங்கள் பேசினோம். அவர் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பயோபிக் பற்றி தெளிவாக பேசினோம். எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னா, போன வாரம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ராஜேஷ் சாருக்கு ஏதாச்சும் ஆசைகள் இருந்திருக்கா சார்? அவர் வந்து பிகினிங் ஸ்டேஜில் US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.